அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சமீப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை பத்தியும், அது மட்டும் இல்லாம அந்த கல்வெட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பத்தி குறிப்பிடப்பட்ட பல மர்மமான தகவலை பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். 1000 ஆண்டுகால வரலாற்றை தெரிவிக்கும் வகையில மீனாட்சி அம்மன் கோவில்ல 410 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மொத்தமா 410 கல்வெட்டுகள் பற்றிய நூலா தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல 79 கல்வெட்டுகள் முழுமையா இருக்கிறதாகவும், மீதமுள்ள 300 கல்வெட்டுகள் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால பாண்டிய காலத்து துண்டு கல்வெட்டுகளாகவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாவுமே தமிழ் கல்வெட்டுகளாகவும், ஒன்று மட்டும் சமஸ்கிருத மொழியில கிறந்த எழுத்துல எழுதப்பட்ட கல்வெட்டாகவும் இருக்காமா. இது தவிர கம்பத்தடி மண்டபம் கட்டப்பட்ட செய்தியை பத்தின கல்வெட்டு மட்டும் தெலுங்குலையும் தமிழையும் இரு மொழிகளில் எழுதப்பட்டுள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா கல்வெட்டுகளுமே சுவாமி சன்னதி பிரகாரம் கோபுரங்கள் மண்டபங்கள்ல இருக்குங்க. முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கால கல்வெட்டு தான் கோவில்ல முதலாவதா உள்ள கல்வெட்டாகவும் இருக்கு. அதை தொடர்ந்து வந்த பாண்டிய மன்னர் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர், மல்லிகார்ஜுனர், திம்மராயர் கல்வெட்டுகளும், நாயக்கர் காலத்துல வீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர், விஜயரங்க சொக்கநாதர் ஆகியோருடைய கல்வெட்டுகளும் இருக்கு. சங்க காலத்துல இந்த கோவில் மிக எளிமையா ஒரு செங்கல் உள்ளிட்ட பொருட்களால சிறியதா இருந்திருக்கணும் அப்படின்னும், அதன் பின்னாடிதான் கிபி 13ஆம் நூற்றாண்டுல கோவில் கல்கட்டிடமா கட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அதை தொடர்ந்து விஜயநகர நாயக்கர் மன்னர்கள் காலத்துல கோவில் பல்வேறு விஸ்திரிப்பு செய்யப்பட்டதாம். இதனால பாண்டிய மன்னர்கள் கோவில் கட்டியதுமே திருவிழாக்கள் நடத்தியதற்காக நிலங்கள் கொடுக்கப்பட்டதற்கான முழுமையான விவரங்களும் இந்த கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு. 1710ஆவது ஆண்டுல கோபுரத்துல ஏறி ஒருவர் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற பற்றின தகவலும் இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. பச்சையப்ப முதலியார் 1 லட்சம் வராகன் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்ததும், அந்த நிதியில இருந்து மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை போதிப்பதற்காக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது குறித்த தகவலும் இந்த கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்குங்க. கோவில் உருவானது முதல் சுவாமியுடைய பெயர் திரு ஆழ்வாய் உடைய நாயனார் நம்பி சொக்கநாதர் என்ற பெயரில அழைக்கப்பட்டதா சொல்லப்படுது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெயர் 1898ஆம் ஆண்டுக்கு பின்னாடிதான் வந்திருக்கு. இதன் மூலமா சுமார் 1000 ஆண்டுகள் தாண்டிய கல்வெட்டுகள் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. 1250ஆவது ஆண்டு காலங்கள்ல இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இயற்கை பேரிடர் அழிவை சந்திச்சிருக்கான். அதுல சுவாமியுடைய கருவறை, நடராஜர் சன்னதி, கோபுரம் போன்றவையெல்லாம் சேதமடைந்ததாகவும் சொல்றாங்க. அது உடனடியாகவே சரி செய்யப்பட்டது. அதே காலத்துல கோவிலுக்கான தேரும் செய்யப்பட்டதா கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய ஆரம்ப காலம் 1190ஆம் ஆண்டு காலமா இருக்கலாம் அப்படின்னும் பல அறிவியலாளர்களுடைய கூற்றா சொல்லப்படுதுங்க. பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் தமிழகத்துல மதுரை மாநகரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய மூலவரா சுந்தரேஸ்வரர் இருக்காரு. சிவபெருமானுக்கு உகந்தது சிதம்பர கோவில் அப்படின்னாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பெருமை சேர்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான கோவிலாகவும் இருக்குங்க. இந்த கோவில் 1600 ஆண்டுகால பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. சிவபெருமான் நடராஜராக நடனம் ஆடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்னா சொல்றாங்க. பல இடங்கள்ல இடது கால் தூக்கி ஆடிய சிவபெருமான் மதுரையில பாண்டிய மன்னனுக்காக வலது கால் தூக்கி ஆடினாராம். இந்த கோவிலுடைய தல விருட்சமா கடம்ப மரமும் இருக்கு. தீர்த்த பொற்றாமரை குளமும் வைகை நதியும் இந்த கோவிலுடைய சிறப்பு கூறும் வகையிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. மதுரை மாநகருடைய மத்தியில அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு மொத்தம் 4 நுழைவு வாயில்கள் இருக்குங்க. பழங்கால தமிழ் நூல்களின் சான்றுகள் படி இந்த கோவில் மதுரையின் மத்தியிலையும் கோவிலை சுற்றியுள்ள தெருக்கள் தாமரை இதழ்கள் வடிவிலையும் அமைக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோவில மொத்தம் 12 கோபுரங்கள் இருக்கு. அதுல 4 கோபுரங்கள் 4 திசைகள் நோக்கி உள்ள நுழைவு வாயில்களையும், 12 கோபுரங்கள்ல தெற்கு கோபுரம் மற்றும் மிகவும் உயரமானதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 9 அடுக்குகள் உடைய தெற்கு கோபுரத்துடைய உயரம் 52 மீட்டர் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கோபுரங்கள் பல்வேறு மன்னர்களால பல்வேறு காலங்கள்ல கட்டப்பட்டிருக்கு.
கடைசியில தேவக்கோட்டை நகரத்தால பழுது பார்க்கப்பட்டு இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தின் முதலியார் என்பவரால கிபி 1570 கட்டப்பெற்று 1963 வருஷத்துல சிவகங்கை அரசரான சண்முகத்தால புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. சுவாமி கோபுரம் கிபி 1570 ஆண்டு கட்டப்பெற்று திருமலை குமரர் அறநிலையத்தால பழுது பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்க இருக்கக்கூடிய மூலவருக்காக 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இரண்டுமே தங்கத்தால செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில்ல ஒரு சிறப்பு வாய்ந்த பொற்றாமரை குளமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குளத்துல தங்கத்தாமரை இருக்குங்க. முன்னர் சிவபெருமான் ஒரு நாரைக்கு இங்க கடல்வாழ் உயிரினங்கள் வாழாது அப்படின்னு வாக்கு கொடுத்ததால இந்த குளத்துல ஒரு மீன்கள் கூட வாழ்வது இல்லையா. மேலும் இந்த குளம் நல்ல நூல்களை தேர்ந்தெடுக்கும் சக்தி படைத்தது அப்படின்னு நம்புறாங்க. நூல்கள் ஓலைச்சுவடிகளை இந்த குளத்துல போடணும். அந்த நூல்கள் எல்லாம் நல்ல நூல்களா இருந்தா இந்த குளத்துல மிதக்குமாமா, இல்லையா இந்த குளத்திலேயே மூழ்கிடும். இந்த கோவில இருக்கக்கூடிய 1000 கால் மண்டபத்துல 985 தூண்களுக்கு நடுவலையும் நடராஜர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இது மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருடைய அமைச்சரான அரியநாத முதலியரால கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1000 கால் மண்டபத்துல பல ஒளிகளை தரக்கூடிய சிலைகள் தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு. வடக்கு கோபுரத்துல இருந்து 5 தூண்கள் இருக்குங்க. இந்த 5 தூண்களுமே இசை தூண்களா சொல்லப்படுது. அஷ்டசக்தி மண்டபத்துல கலைநயமிக்க 8 அம்மன் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கோவில் கோபுரங்கள் தூண்கள் பலவற்றிலையுமே பாண்டிய சிற்பிகளின் சிற்பக்கலையை காண முடியும். இந்த கோவில இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புது மண்டபத்துல இந்த கோவிலுடைய தலவரலாற்றை விளக்கும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க. சுவாமி சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்துல சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களும் சிற்பங்களா காட்சியளிக்குதாம். இங்கு நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்னாகவே சொல்லப்படுதுங்க. ஆனி மாதம் ஊஞ்சல் உற்சவம், ஆவணி மாதம் மூலம், நவராத்திரி விழா, கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி உற்சவம், தைத்திப்பம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் எல்லாம் இந்த கோவில ரொம்பவே விமரிசையா கொண்டாடப்படுறதாகவும் சொல்றாங்க. முக்கியமா சித்திரை திருவிழா இந்த கோவிலுடைய தலவரலாற்றை எடுத்துரைக்கும் ரொம்பவே முக்கியமான திருவிழாவாகவும் இருக்கு. விருத்திராசுரனை கொன்றமையால இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்துல இருந்த ஒரு சிவலிங்கத்தை பூஜித்து தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் இந்த கோவிலுடைய தலவரலாறு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முதல்ல கடம்பவன காட்டுல சுயம்புலிங்கத்தை கண்டறிந்து முதல்ல இந்த கோவிலையும் அதன் பின்னாடி மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்ததா வரலாற்று நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. கடம்ப வனமாக இருந்த காட்டை அழிச்சு அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி சொன்னதனால அந்த மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினானா. சிவபெருமான் தன்னுடைய சடையில இருக்கக்கூடிய சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கியதாகவும் இந்த கோவிலை பத்தி வரலாற்று நூல்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் 248 சக்தி பீடங்கள்ல ரொம்பவே முக்கியமான கோவிலாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்துடைய மூலவரா சுந்தரேஸ்வரர் இருக்காரு. அதாவது இவரை சோம சுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசரர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் அப்படின்ற பல பெயரால அழைக்கிறாங்க. இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டதாகவும் புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவபெருமான் நடனமாடியதா சொல்லப்படுற 5 முக்கிய ஸ்தலங்கள்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்னாகவே இருக்குங்க. இது 50 சபைகள்ல வெள்ளி சபை அப்படின்னு போற்றப்படும் சிறப்புடையதாகவும் சொல்லப்படுது. மற்ற எல்லா இடங்கள்லையும் இடது கால தூக்கி நடனமாடும் நடராஜர் இங்க வலது கால தூக்கி வைத்து நடனமாடும் நிலையில காணப்படுறாரு. சுவாமியுடைய சன்னதியில அதாவது கருவறையில இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியா அருள் காட்சி கொடுக்கிறாரு. இது கடம்ப மரத்தடியில தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கமாகவும் சொல்லப்படுது. குலசேகர பாண்டியன் காலத்துல இதனை திருநாவுக்கரசர் தன்னுடைய திருத்தொண்டாக தேவார பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர், சோமேஸ்வரர் போன்ற வேறு பெயர்களும் இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு சொல்லப்படுது. சிவலிங்கம் பிற தலங்களாகிய மேருமலை, வெள்ளிமலை, திருக்கோதரம், வாரணாசி மற்றும் பல பெருமை பெற்ற தலங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னதே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதனால இதற்கு மூலலிங்கம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு.
இதை குறித்து திருநாவுக்கரசர் தன்னுடைய திருத்தாண்டக தேவர பாடல்ல குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்பு என்னென்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.